ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது உருவாகிறதுக்கு என்னெல்லாம் காரணமா இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கிலாந்துல பிரிட்டிஷ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம நாட்டுல ஆட்சி புரியணும் அப்படின்றப்ப, நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது அது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில தான் இருந்தாங்க. ஸோ அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா, நம்மள ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்களை ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப துன்புறுத்தினாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது. ஸோ எப்போ கொண்டு வராங்கன்னா 1773 கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சேஞ்சஸோட கொண்டு வரப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா சட்டம் அப்படின்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1784 கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாசன சட்டம். சாசன சட்டம் அப்படின்றது கிழக்கிந்திய கம்பெனி இப்போ நம்ம நாட்டில் நம்ம இந்திய பகுதியை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய சாசனத்தை நீடிக்கணும் அப்படின்ற வகையில் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த சாசன சட்டம் அப்படின்றத கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஒரு ரினிவல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ 1813 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து 1833 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1853 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சாசன சட்டம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்றது 1858, 1919, 1935. ஸோ இந்த 3 முறை இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1858 படி பார்த்தீங்கன்னா, ஸோ கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் கீழே தான் நம்ம இந்தியா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நம்ம கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டில் இருந்தோம்ல, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் நேரடியாக இந்தியாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்திய அரசாங்க சட்டம் 1858 அப்படின்றது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலைமை ஆளுநரை பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ அதன்படி முதல் அரசு பிரதிநிதியாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய் கானிங் பிரபு அப்படின்றவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 3 முறை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டம் இயற்றும் அதிகாரம், அதுக்கப்புறம் பிரதிநிதித்துவ அமைப்புகள் தொடங்குவதற்கு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892 பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநரின் கவுன்சில், அதுக்கப்புறம் மாகாண கவுன்சில்களில் கூடுதல் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரத்தை வழங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய மாகாண கவுன்சில்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு அதனுடைய செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919. ஸோ ஆல்ரெடி இந்திய அரசாங்க சட்டம் 1858 அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததான் 1919 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மால்டேஹூ சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ மத்தியில் இருந்து சட்டம் இயற்றும் கவுன்சிலுக்கு பதிலாக மாநிலங்களின் அவை மேலவை அப்படின்னும் சட்டமன்ற பேரவை கீழவை அப்படின்னும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஈரடுக்கு முறை அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி ஈரடுக்கு முறை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்தியிலிருந்து சட்டம் இயற்றும் கவுன்சிலுக்கு பதிலாக மாகாணங்களின் அவை பார்த்தீங்கன்னா மேலவை அப்படின்னும் சட்டமன்ற பேரவை பார்த்தீங்கன்னா கீழவை அப்படின்னு சொல்லிட்டு ஈரடுக்கு முறையை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அவைகளில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் வரையறுக்கப்பட்ட பணிகள் பார்த்தீங்கன்னா மைய அரசு பணிகள் மற்றும் மாநில அரசு பணிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி. ஓகேங்களா? ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறை மூலமாக பார்த்தீங்கன்னா
மாகாண அரசின் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னும், சட்டமன்றத்திற்கு பொறுப்புடைய அமைச்சர்களின் கீழ் மாற்றப்பட்ட பணிகள் அப்படின்னும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நேரடி தேர்தல் முறையை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி முதல் முறையாக நேரடி தேர்தல் முறையை அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றத அமைக்கிறாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1924. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றத முதல்ல எப்போ அமைச்சாங்க? 1924. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இந்திய அரசாங்க சட்டம் 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவின் கீழ் இருக்கும். ஸோ மாற்றப்பட்ட துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட பொறுப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர சட்டம். ஸோ 1947. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிடச்சிது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எப்படி கிடச்சிது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 1934 முதல்ல இந்தியாவுக்கென தனியாக அரசியலமைப்பு வந்து சட்டம் வந்து தேவை அப்படின்னு சொன்னவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அப்படின்றவர் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான லாஸில் வந்து இருக்காங்க. ஏன்னா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அதனுடைய வீழ்ச்சியினால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான லாஸ் வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்தியாவையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியல. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு நமக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ அதை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கான கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க? கேபினட் தூதுக்குழு அப்படின்றத அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேபினட் தூதுக்குழு மூலமாக இந்திய அரசியலமைப்பு குழு, அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றத அமைக்கிறாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1946. ஓகேங்களா? ஸோ இந்த கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெதிக் லாரன்ஸ் அப்படின்றவர், அதுக்கப்புறம் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர் அப்படின்றவங்க. ஸோ இவங்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு குழு, அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றத அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1946. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 389 பேர். அதே மாதிரி நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1946 வந்து நிறுவப்படுது. ஸோ இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 வந்து நடக்குது. ஸோ அரசியலமைப்பு குழுவோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 11 டிசம்பர் 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 13 டிசம்பர் 1946 ஸோ நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகப்புரையை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 22 குழுக்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 18 ஜூலை 1947 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அது வரையும் நம்ம எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் வந்து வர வரையும் நம்ம எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்ற சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வரைவு குழு அப்படின்றத ஏற்படுத்துகிறாங்க. யாருடைய தலைமையில்? டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வரைவு குழு அப்படின்றத ஏற்படுத்துகிறாங்க.
அது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்போட சிற்பி அப்படின்னு சொல்லி யார் அழைப்பாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரை அழைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த வரைவு குழுவோட சட்ட ஆலோசகராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T.N. ராவ் அப்படின்றவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வரைவு குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபால் சாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவ் ராவ், கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைவு குழுவோட உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 284 பேர் கையொப்பமிட்டு 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை, பாராளுமன்றம், தேர்தல்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. ஓகேங்களா. ஸோ அதை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி 1930 ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்றது அனுசரிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் அந்த நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 26 ஜனவரி 1950. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாயிருக்கு. சரிங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ எப்படி இந்திய அரசியலமைப்பு உருவானுச்சு அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் உள்ளாரே போக போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு நாட்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு என்ன வேணும், நம்ம வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த நாட்டை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரிங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவிலையும் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப பழமையான அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு தான். ஓகேங்களா. 1787 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு 4 மாதம் ஆயிருக்கு. ஓகேங்களா. அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ரீ பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்து கொண்டாந்துருப்பாங்க. ஸோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ பிளான், அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா. முகவுரையை கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ அதன்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. சரிங்களா. இது கேட்பாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை அப்படிங்கிறது யாருடைய குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு. சரிங்களா. இங்கே ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், எல்லாம் முன்னுரை அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் முகவுரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் உருவாக்குனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகப்புரை இருந்தது. அதுக்கப்புறம் 22 பார்ட், அதாவது 22 பகுதி இருந்தது. 395 ஆர்டிகள், விதிகள்னு சொல்லலாம், சட்டப்பிரிவுகள்னு சொல்லலாம். ஓகேங்களா. 395 சட்டப்பிரிவுகள் வந்து இருந்தது. அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 8 அட்டவணையாக பிரிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகப்புரை. அதே மாதிரி 25 பார்ட் இருக்கு, 25 பகுதி இருக்கு, 465 ஆர்டிகள் இருக்கு. ஓகேங்களா. 465 சட்டப்பிரிவுகள் இருக்கு, 12 ஷெடியூல் இருக்கு. ஓகேங்களா. 12 அட்டவணை வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஓகே, அது என்ன சார் முகப்புரை, அதெல்லாம் பகுதி, அதெல்லாம் சட்டப்பிரிவு, அதெல்லாம் அட்டவணை அப்படின்னா நிறைய பேருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கே எடுத்து வச்சிருக்கேன்.
அதாவது இந்திய அரசியலமைப்போட புக் இருக்கு பார்த்தீங்களா, அதையே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வேஸ்ட் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இதை பாருங்களேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு புக்கை ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து என்ன இருக்கும், அந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், முன்னுரை. அந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், அதுதான் முன்னுரை. ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது முன்னுரைன்னு சொல்லலாம், முகப்புரைன்னு சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா, அது மாதிரி இந்திய அரசியலமைப்போட புத்தகத்தோட முதல் பேஜில் வந்து என்ன இருக்கும், முகப்புரை இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இருக்கு பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முதல் பேஜில் வந்து என்ன இருக்கு, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இருக்கு, முன்னுரை வந்து இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த ஒரு சட்டப்பிரிவோ எதுவுமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பார்ட். ஓகேங்களா, ஸ்டார்டிங்ல 22 பார்ட் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்ட் இருக்கு. பார்ட்னா பகுதின்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்கே பாருங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஓகேங்களா, இப்போ பார்ட் 1ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யூனியன் அண்ட் டெரிட்டரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க, குடியுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரியுதுங்களா, இது மாதிரி ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அந்த பகுதிக்குள்ளதான் என்ன இருக்கும், சட்டப்பிரிவுகள் வந்து இருக்கும். அதாவது பகுதி உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 25 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 22 பார்ட் இருந்தது, இப்போ 25 பார்ட் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா, அதாவது 22 பார்ட் தான் இருந்திருக்கு, அப்போ பார்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் 4 மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பார்ட் 4Aங்கிறது ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இங்கே ஒரு பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி 3 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே 25 பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆர்டிக்கிளும் இன்க்ரீஸ் ஆகும், சட்டப்பிரிவுகளும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் ஸ்டார்டிங்கில் 395 சட்டப்பிரிவுகளாக இருந்தது, 465 சட்டப்பிரிவுகளாக இப்போ இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு புக்கு தான், புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகேங்களா, ஓகே, அது என்ன சார் அட்டவணைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 8 அட்டவணை வந்து இருந்திருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை தான் இருக்கு. ஓகேங்களா, அட்டவணைனா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டம் வந்து இருக்கும். ஓகேங்களா, நமக்கு தேவை உள்ளதும் இருக்கும், தேவை இல்லாததும் இருக்கும். ஸோ போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான சட்டப்பிரிவுகள்லாம் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 12 அட்டவணைக்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 12 ஷெட்யூல் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 ஷெட்யூல் தான் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெட்யூல் இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் புக்கில் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அதாவது முன்னுரை அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக இருக்கக்கூடிய பார்ட், இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்ட்டு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 465 சட்டப்பிரிவுகள் தான் இருக்குது. ஓகேங்களா, அதை 12 அட்டவணையாக மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் இதுவரையும் 104 முறை சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து பகுதி ஏல ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2Aன்னு இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 1, 2, 3, 4 மட்டும்தான் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, இந்த 2A அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா, அப்போ 2A அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சட்ட திருத்தம் தான். புதுசாக ஒரு ஆர்டிக்கலை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ அதுவும் சட்ட திருத்தம் தான். அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணுறாங்க, அதாவது ஏற்கனவே இருந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுறாங்க. இப்போ 2A அப்படிங்கிறது ஏற்கனவே ஏதோ ஒன்று இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்போ வந்து தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஒமிட்டன்னு இருக்கு, அப்போ ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 2A அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. அப்போ நீக்கினாலும் என்னது, அதுவும் சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா, ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ணாலும் சட்ட திருத்தம் தான், அதை நீக்கினாலும் சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா, அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 104 முறை சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்ததுலேருந்து இன்னைய வரையும் 104 முறை சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகப்புரையை இதுவரையும் ஒரே ஒரு தடவை
சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்புல இதுவரை 104 சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முறை ஓகேங்களா, அதில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரையையும் சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1976ல் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொற்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரையில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன சார் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா என்னன்னா, இங்கே பாருங்களேன், இதுவரை 104 முறை சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்களா, அப்போ 1 2 3 4 5 6 இருக்கும்ல, அது மாதிரி 42வது புரியுதுங்களா, அப்படிதான் 42வதுங்கிறது வருது. ஸோ அந்த வகையில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொற்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரையில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். அதாவது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான விஷயங்களையும் இந்த 12 அட்டவணைகளில் அடக்கிட்டாங்க. ஓகேங்களா, அந்த 12 அட்டவணை என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க போகிறோம். அட்டவணை 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்தந்த மாநிலங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே யூனியன் பிரதேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, அட்டவணை 1ல் வந்து என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களை பற்றியும் யூனியன் பிரதேசத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அட்டவணை 1ல் வந்து எது சம்மந்தமாக கேட்குறாங்க, அதாவது மாநிலங்களை பற்றியும் யூனியன் பிரதேசத்தை பற்றிய தகவல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 1ல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது சம்மந்தமான சட்டப்பிரிவுகள் தான் அட்டவணை 1ல் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி. இப்போ பிரதமரோட சம்பளம் வந்து எவ்வளோ, இப்போ குடியரசுத் தலைவரோட சம்பளம் வந்து எவ்வளோ, ஓகேங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதியோட சம்பளம் வந்து எவ்வளோ, இது மாதிரி அந்த சேலரி சம்மந்தமாக ஓகேங்களா, சேலரி சம்மந்தமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 2 வந்து கொடுக்குது. அது சம்மந்தமான சட்டப்பிரிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 2ல் தான் அடங்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பதவி பிரமாணம். அதாவது பிரதமரை வந்து யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, சிஎம் நம்ம தமிழ்நாட்டு சிஎம்க்கு வந்து யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, இது மாதிரியான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 3 வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் அட்டவணை 4ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 250 பேர். ஓகேங்களா, அதிகபட்சம் வந்து 250 பேர் இருக்கலாம். இது எப்படி கணக்கு பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஏற்ப அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து மாறுபடும். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 41 இருந்தது, இப்போ 39 மாறி இருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து மாநிலங்களவைக்கு 39 பேர் வந்து போவாங்க. புரியுதுங்களா, ஸோ அட்டவணை 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அது ராஜ்யசபா உறுப்பினர்கள் பற்றின தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தருது. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் அட்டவணை 5ல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஷெட்யூல்டு ஏரியா. ஓகேங்களா, மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். புரியுதுங்களா, அது சம்மந்தமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணை 5ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டவணை 6ல் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அட்டவணை 5ல் வந்து என்ன பார்த்தோம், ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 பகுதிகள் தான். இந்த 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை 7ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பட்டியல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 துறைகள் இருக்குது. ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்தப்ப 97 துறைகள் வந்து இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 மாறி இருக்கு. அதே மாதிரி மாநில பட்டியலில் ஆரம்பித்தப்ப இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்தப்ப 66 துறைகள் வந்து இருந்தது, இப்போ 61 மாறி இருக்கு. பொதுப்பட்டியலில் இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்தப்ப 47 துறைகள் வந்து இருந்தது, இப்போ 52 மாறி இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய 100 துறைகளில் ஏதோ சட்டம் வந்து ஏற்றணும் அப்படின்னா மத்திய அரசு வந்து கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 61 துறைகள் இருக்குல்ல, அதுக்கு ஏதோ சட்டங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசு கொண்டு வரலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் கொண்டு வரலாம், மாநில அரசும் கொண்டு வரலாம். ஆனால் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் அதிகமான கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ மத்திய பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த துறைகள்லாம் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் ரயில்வே, ஓகேங்களா, உச்சநீதிமன்றம், இராணுவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் வரும். ஸோ அதற்கு உண்டான சட்டத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து
மாத்திக்கலாம். அதுல வந்து மாநில அரசு வந்து தலையிட முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மாநில பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு இங்க பாருங்க, காவல்துறை, புரியுங்களா, உயர் நீதிமன்றம். இங்க 11வதா பாருங்க, கல்வி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனா என்னாச்சு, கல்வியை வந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. கல்வி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல இருந்தது, ஆனா இப்ப பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் இருக்குல்ல, நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பொது பட்டியலுக்கு போயிட்டுனா அதுக்கு உண்டான அதிகாரம் வந்து அதிகமா மத்திய அரசுக்கு தான் இருக்கும். நம்ம என்னதான் வந்து ப்ரெஷர் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருந்தது கல்விங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினதுனால அது மத்திய அரசு கைக்கு போயிடுச்சு. அதனாலதான் நீட் எக்ஸாமை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிளா நம்ம நீட் எக்ஸாமை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? மத்திய பட்டியலில் இப்போ 100 துறைகள் இருக்கு. அதுக்கு உண்டான சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரலாம். மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா 61 துறைகள் வந்து இருக்கு. ஸோ அதற்கு உண்டான திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்துக்கலாம். பொதுப்பட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா 52. அதாவது மத்திய அரசும் இதுக்கு உண்டான சட்டத்தை வந்து கொண்டு வரலாம், மாநில அரசும் கொண்டு வரலாம். ஆனால் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் இதுக்கு உண்டான பவர் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 7ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் அட்டவணை 8. அட்டவணை 8ல் வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ். அதாவது இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை 9 லேண்ட். ஓகேங்களா? நிலங்கள் சம்பந்தமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணை 9 வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அட்டவணை 10. அட்டவணை 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினால் பதவி வந்து பறிக்கப்படும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சம்பந்தமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணை 10 வந்து கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி அட்டவணை 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சம்பந்தமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 11 வந்து நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி அட்டவணை 12 வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? முனிசிபாலிட்டி சம்பந்தமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணை 12 வந்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புல இந்த 12 அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இதை தனியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதல்ல எங்க தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பு தான். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கறத உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கறத உருவாக்குறாங்க. எப்ப? 1946ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில யாரெல்லாம் இருப்பாங்க, எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 389 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 93 உறுப்பினர்கள். பலுசிஸ்தான் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு உறுப்பினர். அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆளுநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பேர். மொத்தம் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடத்துறாங்க. எப்ப? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். ஓகேங்களா? அந்த அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவரா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அரசியல் நிர்ணய சபையோட தலைவரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையோட துணை தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட துணை தலைவர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் வந்து நடக்குது. ஓகேங்களா? 11 அமர்வுகளாக 166 நாள் அந்த கூட்டத்தொடர் வந்து நடக்குது. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்போட தந்தை
அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் D.R. அம்பேத்கர் தான். ஸோ அந்த வகையில் நவம்பர் 26, 1949 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேங்களா. ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருது. சரிங்களா. அது ரெண்டுமே கேட்பாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து எந்த நாளில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நவம்பர் 26, 1949. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இத்தாலிய மாநில கைப்பட எழுதப்பட்டது. ஓகேங்களா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில கைப்பட எழுதியிருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து அரசியலமைப்பை விடையும் நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது மிக நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு எதை சொல்றாங்க, முகவுரை, அதாவது பிரியாம்பிள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் வந்து யாரு, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா. அதே மாதிரி 1947 ஜனவரி 22 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்திய அரசியலமைப்புல முகவுரை அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. அதாவது பிரியாம்பிள் அப்படிங்கிறத ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அது என்ன திருத்தம், அதாவது முகவுரையில வந்து பார்த்தீங்கன்னா 3 சொற்களை வந்து சேர்க்கிறாங்க. அதாவது சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்னு 3 சொற்களை வந்து சேர்க்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அரசியலமைப்பு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ வந்து கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் புக்கில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, குடியுரிமை. ஓகேங்களா. குடியுரிமைன்னா என்னது, சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. இப்போ நான் இந்திய நாட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் இந்திய நாட்டோட குடிமகன். இப்போ நீங்கள் அமெரிக்க நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னா அமெரிக்க நாட்டோட குடிமகன். ஓகேங்களா. அது மாதிரி இந்திய அரசியலமைப்புல குடியுரிமை அப்படிங்கிறது எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகேங்களா. பகுதி 2 சட்டப்பிரிவு 5 11 வரையும் உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, பார்ட் 2 பகுதி 2 சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதற்கு உண்டான சட்டப்பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 11 வரையும் உண்டான சட்டப்பிரிவுகள் வந்து எதை பற்றி சொல்லுது, சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பகுதி 2 இருக்கு. ஓகேங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2, ஓகேங்களா, பார்ட் 2 சட்டப்பிரிவுகள் 5 11 வரையும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி சொல்லுது. புரியுதுங்களா. ஓகே, குடியுரிமையில வந்து என்ன சொல்றாங்க, அதாவது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிது, சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து தான் நமக்கு சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல் இருக்குல்ல, அதனுடைய பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர். ஒரு நகர அரசுல வசிப்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1955 தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இது கேட்பாங்க, எந்த ஆண்டு குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1955. சரிங்களா. அதே மாதிரி குடியுரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதுவரையும் 8 முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. குடியுரிமை சட்டத்தை இதுவரையும் 8 முறை வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறத நீக்கியிருக்காங்க. எப்ப, 2003. சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, குடியுரிமை பெறுதல். ஓகேங்களா. நம்ம நாட்டில் குடியுரிமை வந்து எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பிறப்பின் மூலம், அதுக்கப்புறம் வம்சாவளி மூலம், அதுக்கப்புறம் பதிவின் மூலம், இயல்பு உரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம் நம்ம வந்து குடியுரிமை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிறப்பின் மூலம் எப்படி குடியுரிமை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 அதுக்கப்புறம் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டோட குடிமகன்கள் தான். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் அவங்க பிறப்பின் மூலம் குடியுரிமை வாங்கலாம். அதுக்கப்புறம் வம்சாவளி மூலம்,
அதாவது வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அவங்களுடைய தந்தையார் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டோட குடிமகன். ஓகேங்களா? அப்ப அதன் மூலியமா வம்சாவளி மூலியமா நம்ம குடியுரிமை வாங்கலாம். அதாவது வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுல பிறந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டோட குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிவின் மூலம். ஓகேங்களா? ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்தோட பதிவு செஞ்சாங்கன்னா அவங்களும் இந்திய குடியுரிமை வந்து வாங்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல்புரிமை மூலம். ஓகேங்களா? ஒரு வெளிநாட்டினர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிச்சா அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடியுரிமை வந்து பெறலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை வந்து தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்தது கிடையாது. ஆனா என்ன ஆயிடுதுன்னா நாளடைவுல அந்த தீவு வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், குடியுரிமை வந்து வழங்க முடியும். ஏன்னா அந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவோட இணையும் போது அவங்களுக்கும் வந்து நம்மளால குடியுரிமை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா நம்மளால கொடுக்க முடியும், குடியுரிமை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியுரிமை இழத்தல். ஓகேங்களா? குடியுரிமையை நம்ம எப்படிலாம் இழப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு நாட்டோட குடிமகன் வந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்திய நாட்டோட குடிமகன் வந்து இருக்கான்னா அவனே முன் வந்து எனக்கு வந்து குடியுரிமை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனால குடியுரிமையை வந்து இழக்க முடியும். ஓகேங்களா? ஒரு நாட்டோட குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு இந்திய நாட்டு குடிமகன் வந்து பாத்தீங்கன்னா வேற நாட்டுல போயிட்டு குடியுரிமை வந்து வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் வெளிநாட்டுல போயிட்டு நான் குடியுரிமை வந்து வாங்குறேன். ஓகேங்களா? அதாவது இப்ப துபாயிலேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ எங்கேயோ போயிட்டு நான் குடியுரிமை வந்து வாங்குறேன்னா அப்ப இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல்பு உரிமை கூறி குடியுரிமை வாங்குறான்னு வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வந்து குடியுரிமை வந்து வாங்கியிருப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த குடிமகன் வந்து மோசடி செஞ்சான்னு வச்சுங்களேன், அவனுடைய குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா ரத்து செஞ்சிருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை இழத்தல்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய குடிமகனா இருக்கோம் அப்படின்னா நமக்கு உண்டான உரிமைகளை பத்தி சொல்லக்கூடியது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த பகுதியில எந்த சட்டப்பிரிவுல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ல. ஓகேங்களா? பகுதி 3ல 12ல இருந்து 35 வரையும் இருக்கக்கூடியது அடிப்படை உரிமையை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. அதாவது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அதனுடைய ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரையும் 35 வரை என்ன இருக்கு, அடிப்படை உரிமை பத்தி இருக்கு. ஓகேங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அடிப்படை உரிமைகள் இருக்கா. அடிப்படை உரிமைகள் 12ல இருந்து 35 வரையும் 35 வரையும் இருக்கக்கூடியது என்னது, அடிப்படை உரிமைகள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டோட அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க நாட்டோட அடிப்படை உரிமைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தால உருவாக்கப்பட்டதுதான். சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்புல மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு இதை நீக்கிட்டாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 6 அடிப்படை உரிமைகள் வந்து என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? சமத்துவ உரிமை, சுதந்திரக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலுக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? இதுதான் அந்த 6 அடிப்படை உரிமைகள். ஒரு இதை நீக்குனாங்கல்ல, அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அரசியல் அமைப்புல பகுதி 3 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அடிப்படை உரிமை. அதை வந்து இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அரசியலமைப்புல பகுதி 3 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு பார்த்தீங்களா, பகுதி 3 அடிப்படை உரிமைகள். இதை வந்து மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், 6 அடிப்படை உரிமைகள் தான் தற்போது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அந்த 6 அடிப்படை உரிமையும் அந்த பகுதி 3ல என்னென்ன சட்ட பிரிவுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப சமத்துவ உரிமை அப்படிங்கிறது பிரிவு 14ல இருந்து 18 வரை இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க,
சமத்துவ உரிமை அப்படிங்கிறது பிரிவு 14 இருந்து 18 வரையும், சட்டப்பிரிவு 14 இருந்து 18 வரையும் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவுகள் பிரிவு 23 இருந்து 24 வரையும் இருக்கு. ஓகேங்களா? 23, 24 இது ரெண்டு வந்து என்னது, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை. ஓகேங்களா? சுதந்திர உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவுகள் 19 இருந்து 22 வரையும். ஓகேங்களா? சுதந்திர உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 19 இருந்து 22 வரையும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமய சார்பு உரிமை. ஓகேங்களா? அது வந்து சட்டப்பிரிவுகள் 25 இருந்து 28 வரையும். ஓகேங்களா? சமய சார்பு உரிமை அப்படிங்கிறது 25 இருந்து 28 வரையும். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவுகள் 29 இருந்து 30 வரையும். ஓகேங்களா? 29 இருந்து 30 வரையும் என்னது, கல்வி கலாச்சார உரிமை. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. அது வந்து பிரிவு 32 இருக்கு. ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 32 இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல 6 இது பார்த்தோம். 6 அடிப்படை உரிமை வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அந்த 7வது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது நீக்குனாங்கல்ல, சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்குனாங்கல்ல, அது வந்து பகுதி 31 நீக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஒமிட்டன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. பகுதி 31 வந்து பாத்தீங்கன்னா ஒமிட்டன்னு இருக்கா. ஸோ அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கிருக்காங்க. எப்ப, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? பகுதி 31 இருந்ததை நீக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி சொத்துரிமை அப்படிங்கிறது எதற்காக நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொத்துரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு பகுதி 12 சட்டப்பிரிவு 300A கீழே சட்ட உரிமையா வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கினாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னு தெரியும். அது எத்தனை அடிப்படை உரிமை இருந்தது, எதை நீக்குனாங்க அப்படிங்கிறதுல கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மகாசாசனம்னா என்ன, அதை வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெரிவோம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய முதலாளிகள்கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பு காரணமா கிபி புதாண்டு 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரால் வெளியிடப்பட்ட உரிமை பட்டயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாசாசனம் தான். ஓகேங்களா? இது வந்து தெரிந்து தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது மகாசாசனம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடிப்படை உரிமை வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அடிப்படை உரிமையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அது வந்து சட்டப்பிரிவு 32 வருது. ஓகேங்களா? எதற்காக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறதுல எதை பத்தி சொல்றாங்கன்னா நீதிமன்றம். ஓகேங்களா? அப்ப நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட முத்திரையோட, ஓகேங்களா, நீதிமன்றத்தோட முத்திரையோட நீதிமன்றத்தால வெளியிடப்படும் கட்டளை, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஆணை வந்து பிறப்பிப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீதிமன்றங்களால வெளியிடப்படும் 5 வகை நீதி பேராணைகளை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நீதிமன்றங்களால வெளியிடப்படும் 5 வகையான நீதி பேராணைகளை பத்தி பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்குணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா? இந்த 5 நீதி பேராணை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்குணர்வு நீதி பேராணை, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. அதாவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து கைது செஞ்சிடறாங்க. ஓகேங்களா? ஒருத்தரை காவல்துறை கைது செஞ்சிடறாங்க. அப்ப அந்த மனுதாரர் வந்து என்ன பண்ணுவாங்க, என் மேல தப்பே கிடையாது, இருந்தாலுமே கைது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மனுதாரர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போடுவாரு.
உடனே கோர்ட் வந்து என்ன சொல்லும், அந்த நபர் அதாவது கைது செய்யப்பட்ட நபரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத காவல்துறை வந்து நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறுனா என்ன பண்ணுவாங்க, அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா? மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஊர்ல வந்து போர் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கனெக்ஷனுக்காக ஒரு 6 மாசம் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கரண்ட் கனெக்ஷனே கொடுக்கல. உடனே நான் என்ன பண்ணிடுறேன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுறேன். ஓகேங்களா? நான் 6 மாசமா அலைஞ்சதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து நான் கையில வச்சிருக்கேன். அதை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டுறேன். ஓகேங்களா? உடனே நீதிபதி வந்து என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்ட அலுவலரை கூப்பிட்டு நீ உடனடியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதாவது மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா? ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்க செயல்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி செயல்படாம தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா? தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவண கேட்பு பேராணை. ஓகேங்களா? அதாவது உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண கேட்பு பேராணை. அதாவது நான் வந்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறேன். ஓகேங்களா? அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோற்று போயிடுறேன். உடனே நான் என்ன பண்ணுறேன், உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அப்பீல் பண்ணுறேன். ஓகேங்களா? உயர் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்து நடக்குது. உடனே உயர் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும், அந்த கீழ் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த கேஸ் சம்பந்தமான ஆவணங்களை நீ கோர்ட்டுக்கோ அப்படி இல்லைன்னா அதற்குண்டான அதிகாரிக்கோ நீ வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கீழ் நீதிமன்றம் அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போடும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆவண கேட்பு பேராணை. சரிங்களா? உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் ஆவண கேட்பு பேராணை. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா? சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வெளியிடும் 5 வகையான நீதி பேராணைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட உரிமைகளை காக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தை வந்து என்ன சொல்றாங்க, அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து டாக்டர் BR அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது. ஓகே, அது என்ன சார் அவசர நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ போர் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை அறிவிச்சிடுவார். ஓகேங்களா? நாடு முழுக்கவும் சரி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் சரி, குடியரசுத் தலைவரால் அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து சட்டப்பிரிவு 352 கீழே அவசர நிலையை வந்து அறிவிச்சிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்மளுடைய சுதந்திர உரிமையில இருக்கக்கூடிய பிரிவு 19 இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்மளால பயன்படுத்த முடியாது. எப்போ, குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை அறிவிக்கும் போது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20, 21 கீழே இருக்கக்கூடிய உரிமைகள், நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை குடியரசுத் தலைவரால தடை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதாவது அவசர நிலையை அறிவிச்சாலும் சரி, அந்த சட்டப்பிரிவு 21, 20 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து குடியரசுத் தலைவரால தடை செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்போ அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா பிரிவு 19 வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது. ஓகே, அதே அவசர நிலையை அறிவிக்கிறாங்க, ஆனால் பிரிவு 20, 21 நம்மளால பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதுல வந்து குடியரசுத் தலைவர் தலையிட முடியாது. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புல
பகுதி 4ல இருக்கு. பகுதி 4ல சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரையும் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, பகுதி 4ல இருக்கு, சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரையும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகளை டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் வந்து எது? அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள். இதை சொன்னது வந்து யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு சட்டப்பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிவு 45ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பிரிவு 45ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 6 வயது வரையிலான குழந்தைகளை மழலையர் கல்வியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாரும் சேர்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா அது எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதற்காக தான் என்ன பண்றாங்க, பிரிவு 45 திருத்தம் செஞ்சு சட்டப்பிரிவு 21A அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ இங்க இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு சட்டப்பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இங்க சேர்த்திருக்காங்கன்னு பார்ப்போமா? இங்க பாருங்க, 45லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க அடிப்படை உரிமையில வந்து சேர்த்திருக்காங்க பாருங்க, 21Aங்கிறத சேர்த்திருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, ரைட் டு எஜுகேஷன், கண்டிப்பா எல்லாருமே படிக்க வச்சுதான் ஆகணும். அடிப்படை உரிமையில சேர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே படிக்க வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, ECCE என்பதன் விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா? 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் தான். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? நம்முடைய அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து எடுத்திருக்காங்க, அயர்லாந்து அரசமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து அடிப்படை கடமைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் சோவியத் யூனியன் அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தில இருந்து தான் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்றாங்க, சர்தார் ஸ்வரன் சிங் அப்படிங்கிற கமிட்டியை அமைக்கிறாங்க. இதுக்காக அடிப்படை கடமைகள் குறித்து ஆராயணும், அதை பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து சர்தார் ஸ்வரன் சிங் அப்படிங்கிற கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குடிமக்களோட பொறுப்புகளை சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? குடிமக்களின் கடமைகள். ஸோ எப்படி சேர்க்கிறாங்க, ஒரு பகுதியை உருவாக்குறாங்க. பகுதி 4A அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதுல என்ன இருக்கும், அடிப்படை கடமைகள். ஸோ அதற்கு உண்டான சட்டப்பிரிவும் நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, புதிய பகுதிக்கு புதிய சட்டப்பிரிவும் கொண்டு வராங்க. அதுதான் 51A. இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பகுதி 4A என்ன இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள். அதுக்கு உண்டான சட்டப்பிரிவு வந்து என்னது, 51A. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய பகுதியை உருவாக்கியிருக்காங்க. பகுதி 4A அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு சட்டப்பிரிவையும் கொண்டு வந்திருக்காங்க, 51A அப்படின்னு சொல்லி புதுசா சட்டப்பிரிவையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடிப்படை கடமைகளுக்கு உண்டான பகுதி 4A அப்படிங்கிறது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அடிப்படை கடமைகள் வந்து உருவாக்குனாங்கல்ல, அப்ப 10 அடிப்படை கடமைகள் வந்து இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு. ஏன்னா 2002ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒன்று ஆட் பண்ணாங்க. என்ன ஆட் பண்ணாங்க, 6ல இருந்து 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருமே கல்வி கற்கணும், அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா அந்த அடிப்படை கடமைகள்ல ஆட் பண்ணியிருக்காங்க. எப்ப, 2002ல.
ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. பகுதி 4A வந்து என்ன இருக்கு, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. பகுதி 4A அதுல இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 51A. அது வந்து எதை பத்தி சொல்லுது, அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லுது. ஓகேங்களா. கொஞ்சம் அடுத்து பாருங்க, மத்திய மாநில உறவுகள். ஓகேங்களா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உண்டான உறவுகள், அதுல இருக்கக்கூடிய துறைகள். ஓகேங்களா. மத்திய அரசுல எத்தனை பட்டியல் இருக்கு, மாநில அரசுல எத்தனை பட்டியல் இருக்கு, அதே மாதிரி பொது பட்டியல்ல எத்தனை துறைகள் வந்து இருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் வந்து எந்த அட்டவணையில வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுது. ஓகேங்களா. எந்த அட்டவணை, 7வது அட்டவணை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப காலத்துல அதாவது இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல 97 துறைகள் வந்து இருந்தது. ஓகேங்களா. மாநில பட்டியல்ல 66 துறைகள் வந்து இருந்தது. பொது பட்டியல்ல 47 துறைகள் வந்து இருந்தது. ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல 100 துறைகள் வந்து இருக்கு. மாநில பட்டியல்ல 61 துறைகள் வந்து இருக்கு. பொது பட்டியல்ல 52 துறைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது இப்ப மத்திய பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கிட்டத்தட்ட 100 துறைகள் வந்து இருக்கு. 100 துறைகள்ல என்னென்ன இருக்கும், உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராணுவம், போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே துறை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல வரும். அதற்கு உண்டான திட்டங்களை மத்திய அரசு தான் செயல்படுத்தும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாநில பட்டியல். மாநில பட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 61 துறைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா. உதாரணத்துக்கு இப்ப காவல்துறை, உயர்நீதிமன்றம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல வருது. ஓகேங்களா. அதற்குண்டான திட்டங்களை மாநில அரசு வந்து செயல்படுத்திக்கலாம். இப்ப பொது பட்டியல் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப உதாரணத்துக்கு கல்வி வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியல்ல தான் இருக்கு. ஓகேங்களா. அப்ப இப்ப நீட் எக்ஸாம், உதாரணத்துக்கு இப்ப நீட் எக்ஸாம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீட் எக்ஸாம் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகேங்களா. மாநில அரசால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பொதுப்பட்டியல்ல அது சேர்த்துட்டாங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா இறுதி முடிவு மத்திய அரசால தான் எடுக்க முடியும். பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய இறுதி முடிவு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசால தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. அதனாலதான் நம்மளால நீட் எக்ஸாம் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஓகேங்களா. மத்திய அரசு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அதாவது பொதுப்பட்டியலுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா நீட் எக்ஸாம் சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. ஓகேங்களா. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின்படி பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல இருந்த 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா. மாநில பட்டியல்ல இங்க 66 இருக்கா, இதுல இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆகும், மாநில பட்டியல்ல 5 மைனஸ் ஆயிடும் 61, பொதுப்பட்டியல்ல 5 ஆட் ஆயிடும். அதனால 52 மாறி இருக்கு. எப்ப 1976ல. புரியுதுங்களா. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படின்னு பாத்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல, அதுல ஏதாவது புதுசா ஒரு சட்டத்தை வந்து மாத்துறாங்க அப்படின்னா மத்திய அரசாலையும் பண்ண முடியும், மாநில அரசாலையும் பண்ண முடியும். ஆனா அதனுடைய இறுதி முடிவு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கையில தான் இருக்கு. ஓகேங்களா. உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் ஞாபகத்தில் வச்சுங்க. பொதுப்பட்டியல்லாம் நீட் எக்ஸாம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா. அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரு அரசுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். ஆனா அதனுடைய இறுதி முடிவு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1969ல மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையில மூவர் குழு அப்படிங்கிறத அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் TV ராஜமன்னார் அவர் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா மூவர் குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. எதற்காக, மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த ஆண்டு, 1969ல. சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகள் பற்றி எந்த பகுதி எந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகுதி 12ல சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரையும். ஓகேங்களா. மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி எதை சொல்லியிருக்காங்க, இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12ல சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 280 வந்து என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில
மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதை சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 280. சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். அதாவது 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து சர்க்காரியா குழு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி எந்த குழுவை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு. சரிங்களா. கொஞ்சம் அடுத்து பாருங்க, அலுவலக மொழிகள். ஓகேங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 17ல சட்டப்பிரிவுகள் 343 இருந்து 351 வரையும் எதை பற்றிய தகவல் வந்து நமக்கு தருது? அலுவலக மொழிகள் பற்றிய தகவல் வந்து நமக்கு தருது. சரிங்களா. அலுவலக மொழிகள் அப்படிங்கிறது இங்க பாருங்க, பகுதி 17ல 343 இருந்து 351 வரையும் உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து என்ன சொல்லுது? அலுவலக மொழிகள் பற்றிய தகவல் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா. சரி, ஓகே. அலுவலக மொழிகள் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு முதலாவது மொழிக்குழு அப்படிங்கிறத நியமிச்சாங்க. ஓகேங்களா. அந்த முதலாவது மொழிக்குழு அப்படிங்கிற குழு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிக்கையை 1956ஆம் ஆண்டு சமர்ப்பிக்குது. ஓகேங்களா. அந்த வகையில் 1963ஆம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது மூணையும் பார்த்துங்க. 1955ஆம் ஆண்டு அலுவலக மொழிகளை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது மொழிக்குழு அப்படிங்கிறது நியமிக்கப்படுது. திரும்ப முதலாவது மொழிக்குழு அப்படிங்கிற குழு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. எப்போ? 1956ல். அந்த வகையில் 1963ஆம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்படுது. சரிங்களா. அந்த அலுவலக மொழி சட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியோட ஆங்கிலத்தையும் மத்திய அரசோட அலுவலக மொழியா நம்ம பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு அப்புறமும் நீங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? 1963ஆம் ஆண்டு கொண்டு வந்த அலுவலக மொழி சட்டத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா, அது எப்படி ஹிந்தியை மட்டும் நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு வந்து என்ன பண்றாங்க, அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அப்படிங்கிறதுல அலுவலக மொழியா ஆங்கிலம் மட்டும் நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 1967ஆம் ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலம் மட்டும், ஓகேங்களா, ஆங்கிலத்தை மட்டும் அலுவலக மொழியா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிகள், அதாவது இந்திய அரசியலமைப்புல மொழிகள் அப்படிங்கிறது 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தொடக்கத்துல 14 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்புல 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு 8வது அட்டவணையில. ஓகேங்களா. தற்போது 22 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஓவராலா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தற்போது 22 மொழிகள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழிகள் அப்படிங்கிற புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் 6 மொழிகள் வந்து செம்மொழியா தகுதி பெற்றிருக்கு. முதல்ல செம்மொழியா தகுதி பெற்ற மொழி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழியை எப்போ செம்மொழியா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. அதே மாதிரி சமஸ்கிருதம் வந்து 2005ஆம் ஆண்டு, தெலுங்கு அப்படிங்கிறது 2008ஆம் ஆண்டு, கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு, மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு, ஒடியா வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு. ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு வரையும் அலுவலக மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலம் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 22 மொழிகள் இருக்கு. செம்மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 மொழிகள் வந்து செம்மொழியா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் அலுவலக மொழிகள் பற்றிய தகவல். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவசர கால ஏற்பாடுகள். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவசர கால ஏற்பாடுகள். அதாவது அரசியலமைப்பை பொறுத்தவரையும் 3 வகையான அவசர நிலையை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, பொருளாதார அவசர நிலை. ஓகேங்களா. தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 352. அதே மாதிரி தேசிய அவசர நிலையை யார் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறார். ஓகேங்களா. ஓகே, தேசிய அவசர நிலைனா என்ன, எப்போ வந்து தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வருது. இப்போ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த போர் வந்ததுன்னா தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா
தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க. அதே மாதிரி ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, ஏதாவது போராட்டம் நடக்குது அப்படின்னா அப்பயும் தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்துற வகையில ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நடந்ததுன்னா அப்ப தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற அவசர நிலை. ஓகேங்களா? அதாவது நம்ம இப்போ போர் புரியிறோம். ஓகேங்களா? நம்ம இங்க இருந்து வேற நாட்டுக்கு போர் புரியிறோம்னா என்னது? வேற நாடு. ஓகேங்களா? அது வந்து வெளியில இருக்கக்கூடிய நாடு. அப்ப வெளிப்புற அவசர நிலை. ஓகேங்களா? அதே மாதிரி வெளியில இருந்து நம்ம ஊர்ல வந்து போர் புரியிறான். அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இங்க வர்றதுனால என்னது? அது வெளிப்புற அவசர நிலை தான். அப்ப போர் அல்லது வெளிநாட்டினர் வந்து நம்ம ஊர்ல ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னா அதன் காரணமா அவசர நிலையை வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அவசர நிலை? வெளிப்புற அவசர நிலை. அதே மாதிரி உள்நாட்டு அவசர நிலை. ஓகேங்களா? ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காரணமா இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது போராட்டம் நடக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து போராட்டம் நடக்குதுன்னா பெரிய பிரச்சனையா ஆகுதுன்னா ஸோ அப்போ வந்து அவசர நிலையை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உள்நாட்டு அவசர நிலை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். அதாவது ஒரு மாநிலத்துல மாநில அரசால கட்டுப்படுத்த முடியல, உடனே ஆளுநர் வந்து என்ன பண்றாரு? ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறார். யார்கிட்ட? குடியரசுத் தலைவர்கிட்ட. ஓகேங்களா? இது மாதிரி வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை வந்து இங்க இருக்கு, அதனால அவசர நிலையை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாரு? அரசியலமைப்பு 356 கீழே அவசர நிலையை அறிவிக்கிறார். அந்த மாநிலத்துக்கு மட்டும். ஓகேங்களா? அவசர நிலையை அறிவிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்சம் அவசர நிலை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஆண்டுகள். ஓகேங்களா? அதிகபட்சம் அவசர நிலை காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இதுவரையும் அவசர நிலை வந்து அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1951 ஆண்டு முதல் முறையா இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 360 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 360 வந்து என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? அதாவது ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? அந்த சட்டத்தை திருத்தம் செய்யணும். யாரால அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தால மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஒரு சட்டம் இருக்குன்னா அதுல ஒரு திருத்தம் செய்ய முடியும்னா அது நாடாளுமன்றத்தால மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு சட்டத்தை திருத்தம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல 2/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த மசோதாவுக்கு ஆதரவா இருக்கணும். அதே மாதிரி அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கணும். ஒப்புதல் வழங்கின பிறகு அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களை அரசியலமைப்புல ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்ன தெரியுது? நாடாளுமன்றத்தால மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தால மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எந்த பகுதியில எந்த சட்டப்பிரிவுல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20 சட்டப்பிரிவு 368 சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சொல்லுக்கு வந்து பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறுமாறுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஓகேங்களா? அதாவது ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைப்பாங்க. ஓகே, இந்த திட்டம் வந்து கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் 2000ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்என் வெங்கடாச்சுலையாம் அப்படின்ற ஒரு தலைமையில அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய 2007ஆம் ஆண்டு எம்என் பூஞ்சி தலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் வந்து அமைச்சாங்க. ஸோ இதை பத்தி மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அதாவது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள்ங்கிறது ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழு வந்து அமைச்சு அந்த சட்டத்தை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி அதில் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சீர்திருத்த குழுக்கள்லாம். சரிங்களா?
ஸோ அடுத்ததாக தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேசிய சின்னங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேசிய கொடி, இந்திய தேசிய சின்னம், அதுக்கப்புறம் தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய நாட்காட்டி, தேசிய விலங்கு, தேசிய பறவை, தேசிய மலர், தேசிய பழம், தேசிய மரம், தேசிய விளையாட்டு, தேசிய நதி, தேசிய நீர்வாழ் விலங்கு, தேசிய பாரம்பரிய விலங்கு, நாணயத்தின் சின்னம், தேசிய ஊர்வன, தேசிய பாரம்பரிய விலங்கு, தேசிய காய்கறி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு தேசிய கொடி சம்மந்தமாக பார்த்துடலாம். ஸோ இந்திய தேசிய கொடி இதனுடைய அகலம் மற்றும் நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3:2. ஓகேங்களா, அதாவது தேசிய கொடியோட அகலம் மற்றும் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 விகிதத்தில் இருக்கும். முக்கியமாக இந்திய தேசிய கொடியோட காவி நிறம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்குது. இந்திய தேசிய கொடியோட வெள்ளை நிறம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்குது. அதே மாதிரி இந்திய தேசிய கொடியோட பச்சை நிறம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செழுமை மற்றும் வளத்தை குறிக்குது. இந்திய தேசிய கொடியோட இந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அசோக சக்கரம், இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறவழி மற்றும் அமைதியை குறிக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய தேசிய கொடியோட இந்த சக்கரம், அசோக சக்கரம் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோகரின் சாரநாத் தூணிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய தேசிய கொடியில் முதல்ல அசோக சக்கரம் தான் இருந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்திய தேசிய கொடியில் ஃபஸ்ட்டு அசோக சக்கரத்துக்கு பதிலாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராட்டை அப்படிங்கிறது தான் இருந்தது. ஓகேங்களா, அதாவது 1931ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸால் மூவண்ண கொடி, அதாவது தேசிய கொடி வந்து அங்கீகரிக்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராட்டை அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. இந்த இமேஜில் தெரியுது பாருங்கள், இந்த நூல்லாம் நெய்வாங்கல்ல, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2002ஆம் ஆண்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்திய தேசிய கொடியில் அசோக சக்கரத்தை கொண்டு வராங்க. எப்போ, 26/1/2002ஆம் ஆண்டு. ஓகேங்களா, முக்கியமாக 23/1/2004 அன்று உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பின் விதி 19(1)A கீழ் கொடியை ஏற்றுவதற்கான உரிமையை வந்து வழங்குது. ஓகேங்களா, எந்த கொடியை, அசோக சக்கரம் உள்ள கொடியை ஏற்றுவதற்கான உரிமையை வந்து வழங்குது. எப்போ, 23/1/2004ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ஸோ இந்திய கொடியில், இந்திய தேசிய கொடியில் அசோக சக்கரத்துக்கு முன்னாடி என்ன சிம்பிள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராட்டை அப்படிங்கிற சிம்பிள் தான் இருந்தது. ஓகேங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய தேசிய கொடியில் நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் இருக்குல்ல, அதில் எத்தனை ஆரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அசோக சக்கரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடு இருக்குது, இதுதான் ஆரங்கள். ஓகேங்களா, அதில் வந்து எத்தனை ஆரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஆரங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்காளி வெங்கையா அப்படின்றவர் தான். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி முதல்ல விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி வந்து எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல தான், வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட கமிட்டியோட தலைவர் வந்து யாராக இருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருக்கார். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய கொடியை அரசியலமைப்பில் முன்மொழிந்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் தேசிய கொடியோட வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/7/1947. ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய தேசிய கொடியை 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய கொடியோட குறியீடு, நம்ம அசோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய இந்திய கொடி இருக்குது பார்த்தீங்களா, அது 2002 படி இந்திய கொடியானது பொதுமக்கள், தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க, ஒரு சில நிபந்தனைகளோட. ஓகேங்களா, அதே மாதிரி கர்நாடகா காதி நிறுவனத்தில் தான் இப்போ தேசிய கொடி வந்து தயாரிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா, வெளிநாட்டில் முதலாக இந்திய தேசிய கொடியை முதலாக ஏற்றியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா அப்படின்றவர் தான். ஓகேங்களா, வெளிநாட்டில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வெளிநாட்டில் இந்திய தேசிய கொடியை முதல்ல ஏற்றியவர் வந்து யார், மேடம் பிகாஜி காமா அப்படின்றவர் தான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கொடி சம்மந்தமான தகவல். ஓகேங்களா, ஸோ இதிலே நம்ம ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணியாச்சு.
ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய சின்னம். ஓகேங்களா, ஸோ இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்திய தேசிய சின்னம். ஸோ அரசாங்க சின்னமானது அசோகரின் சாரநாத் தூணிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா, இந்த தேசிய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா அசோகரோட சாரநாத் தூணிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தேசிய சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூணோட உச்சியில் 4 சிங்கங்கள் வந்து இருக்கும். நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 சிங்கங்கள் வந்து இருக்கும். அதில் ஒரு சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சிங்கத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, தாமரை மீதான யானை. ஓகேங்களா, தாமரை மீதான யானை, அதுக்கப்புறம் பாயும் குதிரை இருக்குது, அதுக்கப்புறம் காளை இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளடைவில் என்னாச்சுன்னா இந்த தாமரையை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, வெறும் யானை மட்டும்தான் இருக்குது, தாமரையை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. முக்கியமாக இதில் யானை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றலை வந்து குறிக்குது. ஓகேங்களா, குதிரை வந்து பார்த்திங்கன்னா வேகத்தை வந்து குறிக்குது, காளை வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பை வந்து குறிக்குது, சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்பீரத்தை குறிக்குது. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிங்கங்கள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். 4வதாக மறைஞ்சிருக்கக்கூடிய சிங்கத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா, மணி சட்டத்தின் வலதுபுறத்தில் காளையும் இடதுபுறத்தில் குதிரையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த தேசிய சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் காளையும் இடதுபுறத்தில் குதிரையும் இருக்கும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வலதுபுறத்தில் காளையும் இடதுபுறத்தில் குதிரையும் இருக்கும். மணி வடிவிலான தாமரை வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம்ல, அந்த யானைக்கு கீழே சின்னதாக ஒரு தாமரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த தாமரை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம தேசிய சின்னத்தோட கிரீடமாக இருக்கக்கூடியது இந்த தர்ம சக்கரம் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்திய தேசிய சின்னத்தோட கிரீடமாக இருக்கக்கூடியது இந்த தர்ம சக்கரம் தான். அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய சின்னத்தை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26/1/1950 தான். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய சின்னத்தோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தியில் வந்து ஒன்று எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு அர்த்தம். சத்தியமேவ ஜெயதேனா என்னது, வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையை அறிஞர் அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாற்றினார். ஓகேங்களா, சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தேவனகிரி வரி வடிவத்தை சேர்ந்தது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது நம்ம இந்திய தேசிய சின்னத்தோட முக்கியமான தகவல் தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக கேள்வியில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதம், அதாவது ஜனகணமன அப்படின்ற பாடல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நம்ம தேசிய கீதமாக கொண்டாடுறோம். வங்க மொழியில் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனகணமன அப்படின்ற பாடல். அதனுடைய ஹிந்தி வடிவத்தை தான் நம்ம தேசிய கீதமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்போ அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 24/1/1950 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய கீதம் முதலாக எந்த இடத்துல பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/12/1911 அப்போ முதலாக கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கீதம் வந்து பாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஜனகணமன அப்படின்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா முதலாக 1912ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தத்துவ போதினி அப்படின்ற பத்திரிகையில் பாரத் விதாதா அப்படின்ற தலைப்பில் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய கீதம் எத்தனை வினாடிகள் வந்து பாடப்படணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 52 வினாடிகள். நம்ம இந்திய தேசிய கீதம் வந்து பார்த்திங்கன்னா 52 வினாடிகள் பாடப்படணும். அதே மாதிரி நம்ம இந்திய தேசிய கீதம் மொத்தம் 5 பக்திகளை வந்து கொண்டது. அதில் முதல் பக்தியை தான் நம்ம தேசிய கீதமாக கொண்டாடுறோம். இதனுடைய அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நம்ம இந்திய தேசிய கீதம் ஜனகணமன இருக்குல்ல, அதை இசையமைத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்ரிட் கசின் அப்படின்றவர் தான். அதே மாதிரி தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார்ல, அவர் இந்திய தேசிய இராணுவத்தின் தேசிய கீதமாக ஜனகணமன பாடலை தான் வச்சுருந்தார். ஸோ அதற்கு இசையமைத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம் சிங் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்திய தேசிய கீதத்தோட முக்கியமான தகவல்கள். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து தான் காலங்காலமாக கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய பாடல்.
அதாவது தேசிய பாடல் அப்படிங்கிறது வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் வந்து கேள்விப்பட்டிருப்போம். தேசிய கீதத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு இணையானது தான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடல். ஓகேங்களா. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கார்ல, அவரால் இயற்றப்பட்ட ஒரு பாடல் தான் வந்தே மாதரம் அப்படின்ற பாடல். சுதந்திர போராட்டத்தின் போது மக்களுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 1882ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கார்ல, அவர் வெளியிட்ட ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடல். இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர் அரபிந்தோ அப்படின்றவர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி 1896 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக இந்த பாடல் வந்து பாடப்படுது. அதே மாதிரி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் தான் முதல்ல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்தே மாதரத்தை முதல்ல பாடியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை தேசிய பாடலாக எப்போ அறிவித்தாங்கன்னா ஜனவரி 24, 1950. ஓகேங்களா. அதாவது அரசமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மற்றும் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடலாக வந்தே மாதரத்தை அறிவிக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் தேசிய பாடல் சம்பந்தமான முக்கியமான தகவல்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வின்னு கேட்டால் இதுலேருந்து தான் கேட்கணும். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய நாட்காட்டி. அதாவது தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறத நம்ம எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகா சகாப்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தேசிய நாட்காட்டியை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. நம்மளுடைய 365 நாட்களை எப்படி கணக்கு பண்ணுறாங்க, நம்மளுடைய முதல் மாதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம்தான். இப்போ ஆங்கில கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாதம் வந்து ஜனவரி. ஓகேங்களா. இதுவே நம்ம சாகா சகாப்த அடிப்படையின்படி தேசிய நாட்காட்டியின்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை. ஸோ சித்திரை மாதம் வந்து எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வரும். ஓகேங்களா. சித்திரை 1 அப்படிங்கிறது மார்ச் 22ஆம் தேதியில் வரும். ஓகேங்களா. இதுவே சப்போஸ் லீப் இயராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 21ஆம் தேதி தான் சித்திரை 1 வரும். ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். இப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது ஆங்கில கேலண்டரில் வரக்கூடியது. ஓகேங்களா. இதுவே நம்மளுடைய நாட்காட்டியின்படி சித்திரை 1 தான் முதல் மாதம். ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை, வைஷாகா, ஜெய்ஸ்தா, ஆஷாதா, இஸ்ரவன், பாத்ரா, ஆஸ்வினா, கார்த்திகா, மார்கஷிர்ஷா, பௌஷா, மகா, பால்குணா. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய நாட்காட்டியின்படி 365 நாட்களை இப்படி தான் மாதத்தின்படி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளை பொறுத்தவரையும் சித்திரை மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாதம். ஓகேங்களா. ஸோ இதுதான் தேசிய நாட்காட்டி பற்றின தகவல். ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தேசிய விலங்கு. நம்மளுடைய தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலி தான். ஓகேங்களா. புலி இனத்தில் கிட்டத்தட்ட 8 இனங்கள் வந்து இருக்குது. நம்ம இந்திய இனமான வங்காள புலியானது நாடு முழுவதும் இருக்குது. ஆனால் வடமேற்கு பிராந்தியம் மற்றும் அண்டைய நாடுகளான நேபாளம், பூட்டான் மற்றும் வங்க தேசத்தில் புலி வந்து கிடையாது. ஓகேங்களா. 1972 சிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விலங்காக இருந்தது. ஓகேங்களா. ஆனால் 1973 புலியோட வலிமை மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணாங்க, புலியை வந்து தேசிய விலங்காக அறிவித்தாங்க. ஓகேங்களா. ஏப்ரல் 1973 புலிகள் பாதுகாப்பு செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, புலிகளை வந்து பாதுகாக்கணும்னு. ஓகேங்களா. ஸோ தேசிய விலங்காக புலியை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1973. ஓகேங்களா. ஸோ இதுதான் தேசிய விலங்கு சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய பறவை. சரிங்களா. அதாவது நம்ம தேசிய பறவை அப்படிங்கிறது மயில் தான். ஓகேங்களா. நம்மளுடைய தேசிய பறவை வந்து மயில் தான். அதே மாதிரி தேசிய பறவையாக மயிலை எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. ஓகேங்களா. அதே மாதிரி பெண் மயிலை விட ஆண் மயில் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும், தோகையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மயிலானது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் முழுமையாக பாதுகாக்கப்படுது. ஓகேங்களா. அதாவது மயில் இனம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அழிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதை என்ன பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1972ஆம் ஆண்டு மயிலுக்கான வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியாவோட அழகை வந்து காட்டுது.
ஓகேங்களா. மயிலுங்கிறது நம்ம இந்தியாவோட அழகை வந்து காட்டுது. பரவலாக நம்ம இந்தியாவோட துணைக்கண்டம் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை அப்படிங்கிற இடத்துல மயிலுக்கான சரணாலயம் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பறவை மயிலுக்கு உண்டான தகவல்கள். ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேசிய மலர். தேசிய மலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் தாமரை தான். ஓகேங்களா. நம்ம இந்தியாவோட தேசிய மலர் வந்து தாமரை தான். தாமரை அப்படிங்கிறது ஒரு புனிதமானது. பண்டைய இந்தியாவில் கலை மற்றும் புராணங்களில் தாமரையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. பழங்காலத்திலிருந்தே இந்திய கலாச்சாரத்தில் மங்களகரமான சின்னமாக இருந்து வந்தது தான் தாமரை. ஓகேங்களா. தற்போதைய தகவலின்படி இந்திய மலர்களின் பன்முகத்தன்மையில் உலக அளவில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஆசிய அளவில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு தாமரை. ஓகேங்களா. அதாவது பன்முகத்தன்மையில் உலக அளவில் இந்திய மலர்களின் பன்முகத்தன்மையில் உலக அளவில் 10வது இடத்தை தாமரை வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆசிய அளவில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவோட ஒற்றுமையை காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை. முக்கியமாக தேசிய மலராக தாமரையை எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. சரிங்களா. ஸோ இதுதான் தேசிய மலர் பற்றின தகவல். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய பழம். தேசிய பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாம்பழம் தான். ஓகேங்களா. மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் A, B, C, D ஸோ அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் இருக்குது. முக்கியமாக 100 வகையான மாம்பழ வகை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. தேசிய பழமாக மாம்பழத்தை எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. ஓகேங்களா. ஸோ இதுதான் தேசிய பழம் சம்பந்தமான தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய மரம். தேசிய மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலமரம் தான். நம்ம இந்தியாவோட தேசிய மரம் வந்து ஆலமரம். அதே மாதிரி இந்தியாவோட தேசிய மரமாக ஆலமரத்தை எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய தேசிய விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி. ஓகேங்களா. அதே மாதிரி 20/5/2009 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி இந்திய அமைப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஹாக்கி தொடர்பான அனைத்து போட்டிகளையும் நடத்தும் மற்றும் கண்காணிக்கும் தலைமை அமைப்பாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இந்திய ஹாக்கி அணி வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 8 தங்க பதக்கங்கள் வந்து ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. 1928 56 வரையும் நம்ம இந்திய அணி கிட்டத்தட்ட 6 தங்க பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம கடைசியாக ஹாக்கி விளையாட்டு போட்டியில் எப்போ தங்கம் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980. ஓகேங்களா. நம்ம இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஹாக்கி அணி கடைசியாக எப்போ ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1975. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு சம்மந்தமான தகவல். ஸோ இதுலேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய நதி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதாவது நம்ம தேசிய நதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கை. ஓகேங்களா. நம்மளுடைய தேசிய நதியாக கங்கையை எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/11/2008 அப்போதைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நதியாக கங்கையை வந்து அறிவிக்கிறார். ஓகேங்களா. நம்மளுடைய கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாயும் மிக நீண்ட நதியாக இருக்கக்கூடியது. மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள் இதெல்லாம் பாஞ்சு கிட்டத்தட்ட 2510 கிலோமீட்டர் வரையும் பாயுது. ஓகேங்களா. நம்மளுடைய கங்கை நதியை பற்றி பாரதியார் என்னன்னு சொல்லி புகழ்ந்திருக்காருன்னா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து கங்கை நதியை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கார். ஓகேங்களா. முக்கியமாக கங்கை நதியில் இருக்கக்கூடிய டால்ஃபின் இனம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு முக்கிய தகவலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நதி சம்மந்தமாக உள்ள தகவல்கள். ஓகேங்களா. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தேசிய நதியாக கங்கை நதியை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008. ஓகேங்களா. யார் கொண்டு வந்தால் அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தார். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய நீர்வாழ் விலங்கு. ஓகேங்களா. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தது தான் நம்ம கங்கை நதியில் வந்து என்ன பார்த்தோம், டால்ஃபின் இனம் வந்து அழிய போகிறதா நம்ம பார்த்தோம். ஸோ அதை அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. எப்போ 2009.
முக்கியமாக இந்த டால்ஃபின் இனம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடியது தான். முக்கியமாக அது அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து என்ன பண்ணுறாங்க, தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த டால்ஃபின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாளம், பூட்டான், வங்கதேசத்தில் கங்கை, மேக்னா, பிரம்மபுத்திரா இந்த நதிகள்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது அழிஞ்சிக்கிட்டு வரதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஒரு அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. அதாவது ஆற்று டால்ஃபின்கள் இந்தியாவில் அழிந்து வரும் உயிரினமாக உள்ளதால் 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை 1இல் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது அழிஞ்சிடக்கூடாது, இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன காரணங்கள்னால இது வந்து அழியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது, பொல்யூஷன், இதெல்லாம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இந்த டால்ஃபின் இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேள்விகள் வந்து கேட்பாங்க. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய பாரம்பரிய விலங்கு. தேசிய பாரம்பரிய விலங்காக யானையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம தேசிய விலங்காக புலி வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 இனங்கள் வந்து இருக்குது புலியில். ஸோ அது அழிஞ்சிக்கிட்டு வரதுனால என்ன பண்ணியிருக்காங்க, புலியை வந்து தேசிய விலங்காக அறிவித்தாங்க. அதே மாதிரி பெரிய விலங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு யானை போன்ற பெரிய விலங்குகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தேசிய பாரம்பரிய விலங்காக வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து அறிவிக்கிறாங்க. எப்போ, 2010ஆம் ஆண்டு. ஓகேங்களா. இந்திய அரசு 23/10/2010ஆம் ஆண்டு தேசிய பாரம்பரிய விலங்காக வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. புலிகளை பாதுகாக்கிறதுக்காக எப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி யானைகளை பாதுகாக்கிறதுக்காக தேசிய யானைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தேசிய யானைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் தேசிய பாரம்பரிய விலங்கு சம்பந்தமான தகவல். முக்கியமாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தேசிய பாரம்பரிய விலங்காக யானையை எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2010ஆம் ஆண்டு. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது நாணயத்தின் சின்னம். தேசிய நாணயத்தின் சின்னம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தேசிய நாணயத்தின் சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான், இந்த குறியீடு தான். ஓகேங்களா. இந்திய ரூபாயின் சின்னமானது பண பரிவர்த்தனைகள் மற்றும் பொருளாதார வலிமைக்கான இந்தியாவின் சர்வதேச அடையாளத்தோட சான்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்திய ரூபாயின் குறியீடு அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா. இந்த குறியீடை கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை இந்திய தொழில்நுட்ப கழகத்தை சேர்ந்த வடிவமைப்பு முதுகலை பட்டதாரியான உதயகுமார் அப்படின்றவர் தான் இந்த குறியீடை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய். அதே மாதிரி இந்த குறியீடை நம்ம இந்தியாவோட ரூபாயோட சின்னமாக எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010. ஓகேங்களா. இதை வடிவமைச்சர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரூபாய் அப்படிங்கிறது எதன் மூலயமா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டின் மன்னர் ஷெர்ஷா சூர் இருக்கார்ல, அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூபியா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அதனுடைய தழுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம தேசிய நாணயத்தின் சின்னத்தோட தகவல்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊர்வன. அதாவது தேசிய ஊர்வன அப்படிங்கிறது கிங் கோப்ரா அப்படிங்கிற பாம்பு தான். ஓகேங்களா. நம்ம கிங் கோப்ரா பாம்பு வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுதான் தேசிய ஊர்வன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேசிய காய்கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூசணிக்காய். ஓகேங்களா. தேசிய காய்கறி வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய். ஓகேங்களா. ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பார்த்துருப்போம். இது நம்ம மாநில குறியீடு, நம்ம தமிழ்நாட்டோட மாநில குறியீடு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மாநில சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுர வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய மாநில சின்னம். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டோட மாநில சின்னம். அதே மாதிரி நம்ம மாநிலத்தோட விலங்கு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரையாடு. ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய சிறப்பினங்களில் ஒன்று. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம மாநில மலர் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர். அதே மாதிரி நம்ம மாநில பறவை வந்து பார்த்திங்கன்னா மரகத புறா. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம மாநில விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா கபடி. அதே மாதிரி நம்ம மாநில மரம் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம். நம்ம மாநில பழம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம். அதே மாதிரி நம்ம மாநில நதி வந்து பார்த்திங்கன்னா காவேரி. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம மாநில பாடல் வந்து பார்த்திங்கன்னா
சுந்தரம் பிள்ளை இயற்றிய மனோன்மணியம் அப்படின்ற புகழ்பெற்ற நாடக நூலில் இருக்கக்கூடிய நீராறு கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் அப்படின்ற பாடல் தான். ஓகேங்களா. நம்மளுடைய தமிழக நாள்காட்டி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு முறை தான். ஓகேங்களா. திருவள்ளுவர் ஆண்டு முறை அப்படிங்கிறது நம்ம கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக நாள்காட்டி. ஓகேங்களா. இதுதான் நம்ம மாநிலத்தோட குறியீடு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்திய அரசியலமைப்பு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.